நம்ம உலகத்துல ஒரு தீவு ஒண்ணு இருக்குது. ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல இயற்கை வளங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம். அந்த நாடு தான் இப்போ உலக லெவல்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்கார நாடுகள்ல அதுவும் ஒண்ணு. அதுவும் ஒரு முக்கியமான பணக்கார நாடு உலக லெவல்ல. எந்த நாடு? சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூர். சிங்கப்பூரை இப்போ நம்ம பார்த்தா பெரிய பெரிய பில்டிங், உலகத்திலே ஒரு மாடர்ன் லக்ஸரியஸ் கண்ட்ரினா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1819க்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது சிங்கப்பூர்ல. சிங்கப்பூர் ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல ஒரு சில மீன் பிடிக்கிறவங்க வாழ்ந்துருந்தாங்க. அது ஒரு ஃபிஷர்மேன் ஐலாண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி சிங்கப்பூர் இப்போ பயங்கரமான ஒரு நாடாயிடுச்சு, இப்போ பயங்கரமா ஒரு பணக்கார நாடாயிடுச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலக லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி ட்ரேடிங், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதாவது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொருள் எடுத்துன்னு போய் விற்கிறது, இன்னொரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பொருள் எடுத்துன்னு போய் விற்கிறதுங்கிறது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் இப்போ உலக லெவலில் பார்த்தீங்கன்னா அப்போவும் சரி இப்போவும் சரி உலகத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கா, அரேப் கண்ட்ரிஸ், இந்தியா. இன்னொரு பக்கம் சைனா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஜப்பான், கொரியா, ஆஸ்திரேலியா. இந்த பக்கம் இந்த நாடுகளுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களோட சி ரூட் என்ன? அவங்களோட சி ரூட் என்னன்னா, இப்போ யூரோப்லேருந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் வரணும்னு சொன்னால் அவங்க இந்த மெடிட்டரேனியன் சி வழியாக இங்கே தான் சுவேஸ் கேனல் இருக்குது. இந்த சுவேஸ் கேனல் வழியாக ரெட் சி மூலயமா இந்தியன் ஓஷனுக்கு வருவாங்க. இந்தியன் ஓஷனுக்கு இங்கே இருக்கிற நாடு எல்லாத்துக்கும் இவங்க சப்ளை பண்ணணும்னு சொன்னால் இவங்க இப்படி சுற்றின்னு போகிறதுக்கு பதிலாக இதுதான் இவங்களுக்கு ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் பேர் தான் மலாக்கா ஸ்ட்ரெயிட். இந்த மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக வந்தால் இங்கே இருக்குது சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் சி ரூட்டில். இந்த சிங்கப்பூர் வழியாக வந்துட்டா இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே போகலாம். நீங்கள் இப்போ கேட்கலாம், சரி அப்போ 1819க்கு முன்னாடி இது டெவலப் ஆகிருக்கணுமே, ஏன் அப்போ டெவலப் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா 1819 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸும் டச்சும் தான் முக்கியமான இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோட போர்ட் எல்லாத்தையுமே, சி ரூட் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா டச்சு வச்சுருந்தாங்க. அப்போது அந்த டைமில் இந்த ஜாக்கர்தா போர்ட்டும் மலாக்கா போர்ட்டும் டச்சோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ பிரிட்டிஷ் ஆட்டத்துக்குள்ளே வராங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, இப்போ நம்மளோட கண்ட்ரோலை எல்லாத்தையுமே மாற்றணும், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ட்ரேடிங் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துல நம்ம இப்போ போர்ட் வைக்கலாம், போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தா சிங்கப்பூருங்கிறது ஒரு வளராத ஒரு நாடு. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிஷர்மேன் ஐலாண்டு தான் அது. அங்கே ஒன்றும் எதுவுமே கிடையாது. அங்கே மக்களே ரொம்ப கம்மியாக தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. அப்போது சர் ஸ்டாம்ஃபோர்ட் ரேஃபிள்ஸ் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த சிங்கப்பூரோட லொக்கேஷனை பார்க்குறாரு. சிங்கப்பூரோட லொக்கேஷனில் பல அட்வான்டேஜஸ் இருக்குது. முக்கியமான அட்வான்டேஜ் அங்கே எதுவுமே கிடையாது. அதுவே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இப்போ இப்போ மலாக்கா போர்ட்டும் சரி, ஜாக்கர்தா போர்ட்டும் சரி, அங்கே டச்சு கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா போர்ட்லேயுமே சரி, இந்த டச்சுலாம் போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வெல் டெவலப்டு ஊருங்கிறதுனால தான் அங்கே அவங்க போர்ட்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களே. இந்த சிங்கப்பூர் ரீஜன்லாம் சுத்தமாக முன்னேறாத ஒரு நாடு, முன்னேறாத ஒரு ரீஜன்ங்கிறதுனால தான் அங்கே அவங்க ஒன்றுமே பண்ணலை. ஆனால் பிரிட்டிஷ்க்கு இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, எதுவுமே இல்லாத இடத்துல இவங்க இஷ்டப்படி பூந்து விளையாடலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அப்படி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் சிங்கப்பூரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது சிங்கப்பூரோட போர்ட். இப்போ சிங்கப்பூரை சுற்றி குட்டி 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 ஐலாண்ட்லாம் இருக்குது. இப்போ என்னன்னா இங்கே பயங்கரமாக கடல் அலைகள் வந்தாலும் சரி, சி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆனாலும் சரி, இந்த சின்ன சின்ன ஐலாண்ட்லாம் கிராஸ் பண்ணி வரும்போது இந்த இடத்துல காம் ஆகிடும். அமைதியாக ஆகிறதுனாலே இது ரொம்ப சேஃப்டி பிளேஸ். ஸோ இங்கே அவங்க போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுதான் ரெண்டாவது முக்கியமான ரீசன். மூணாவது முக்கியமான ரீசன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் தான். அதாவது இது ஒரு என்ட்ரன்ஸில் இருக்குது. நீங்கள் சிங்கப்பூர் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா எல்லா நாடுகளுக்குமே அது ஒரு என்ட்ரி மாதிரி இருக்கிற ஒரு இடம். இங்கே எதுவுமே இல்லாததுனால தான் டச்சு இங்கே போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஆனால் இவங்க அது முன்னேறின நாடா முன்னேறாத நாடெல்லாம் பார்க்கலாம். அவங்க இந்த லொக்கேஷன் நல்ல இடம்.
நம்ம இதை டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க பிரிட்டிஷ். அவங்க பண்ண பெரிய பிளான், பயங்கரமான புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இதுதான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அங்கே டச்சு போர்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோலில் பயங்கரமாக இருக்குது ட்ரேடிங்லாம். இப்போ இவனெல்லாம் தாண்டி நம்ம இப்போ மெயின் ஆளாக வர்றதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரொம்ப தைரியமாக அந்த சுல்தான் ஜோஹர் சுல்தான்ங்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இது மாதிரி இங்கே போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், ஒரு ஹார்பர், அதனால் உங்களோட பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஓகேன்னு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுக்கணும் அவங்க. ஸோ அவர்கிட்ட பே பண்ணிடுறாங்க. ஒரு அமௌண்ட் ஒன்று பே பண்ணிவிட்டு இங்கே போர்ட் ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே என்ன மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த மாஸ்டர் பிளான் தான் சிங்கப்பூர் இப்போ பெரிய பணக்கார நாடாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். யூஸ்வலாக ஒரு கார்கோ ஷிப் ஒரு போர்ட்டுக்கு வருதுன்னு சொன்னால் அங்கே அவங்க சில டேக்ஸ்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ அவங்க கூட்ஸ்லாம் இறக்குறாங்களே, அப்போ அங்கே சில ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சில கஸ்டம் டியூட்டிஸ், டேக்ஸ் இதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த விஷயத்த சிங்கப்பூரில் பிரிட்டிஷ் கட் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் இந்த மாதிரி ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அதாவது பொருள்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு அங்கே வேர் ஹவுஸ்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் காசு கட்டணும். அதே மாதிரி இப்போது சாப்பாடு, தண்ணி, ரிப்பேர் பண்ணணும் போட்டு, அந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக காசு கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி லேபர் சார்ஜ், இதுக்கெல்லாம் காசு கட்டணும். ஆனால் மெயினாக இந்த கஸ்டம் டியூட்டிஸ், இந்த பொருள் எடுத்துன்னு இப்போ இறக்குறாங்களே, அதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஸோ சிங்கப்பூர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரீ போர்ட்டாக மாறி போச்சு. ஏன் இந்த பிளான் பண்ணுறாங்க பிரிட்டிஷ்னா, இவங்களோட டார்கெட்டே பிரிட்டிஷ் கப்பல் மட்டும் வர்றது போகிறது கிடையாது. இவங்க இந்த சிங்கப்பூர் போர்ட்டை ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட்டாக மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, டச்சு போர்ட்லலாம் அது கஸ்டம் டியூட்டி, டேக்ஸ்லாம் வாங்குறாங்க. இவங்க அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. அப்போ இவங்களுக்கு வருமானம் எப்படி? இவங்க இப்போது சும்மா பேருக்குன்னு இந்த வேர் ஹவுஸ் டேக்ஸு, இது சும்மா சார்ஜஸ் மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் தானே வாங்குறாங்க, லைட்டாக டேக்ஸ் மாதிரி வாங்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டே வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் போர்ட்டாக மாற்றுறதுனால இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ டச் போர்ட்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஷிப் வருதுன்னு வச்சுப்போம். இவங்களோட போர்ட்டில், சிங்கப்பூர் போர்ட்டில் ஒரு நாளைக்கு 1000 ஷிப் வரும். ஏன்னா அது ஒரு ஃப்ரீ போர்ட். அங்கே நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. சும்மா பேருக்குன்னு ஏதோ காசு கொடுத்தா போதும். சில சார்ஜஸ் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். கப்பல் நிறுத்துறதுக்கு, அங்கே ஆங்கர் போட்டு நிறுத்துறதுக்கு, வேர் ஹவுஸில் பொருள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சில டேக்ஸ் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். தவிர மற்றபடி வேறு எந்த அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்க தேவை. ஸோ உலகம் ஃபுல்லாக அமெரிக்கா, யூரோப், ஆஃப்ரிக்கா, இந்தியா யார் வந்தாலும் சரி, மேக்ஸிமம் இந்த ஜாக்கர்தா, மலாக்கா, இந்த டச் போர்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணால் அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இந்த சிங்கப்பூர் போர்ட்டில். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, இந்தியா, சைனா, அரேப் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட் சைடில் இருக்கிற மக்கள் பல பேர் இங்கே பயங்கரமாக டெவலப் ஆகுது இந்த நாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே வேலைக்கு வந்தாங்க. ஒரு பாயிண்டில் சைனீஸ் பாப்புலேஷன் 75% ஆஃப் சிங்கப்பூர் பாப்புலேஷனே சைனீஸ் தான் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இந்தியன்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. முக்கியமாக தமிழ் ஆளுங்கள்லாம் நிறைய பேர் அங்கே வேலைக்கு போனாங்க. ஆனால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, 1960s சிங்கப்பூர் ஒரு இண்டிபெண்ட் நேஷனாக ஆகும்போது, அதாவது பிரிட்டிஷ்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது சிங்கப்பூர் ஒரு பெரிய பணக்கார நாடுலாம் கிடையாது. அதுக்கப்புறமா தான் அது பெரிய பணக்கார நாடாகவே டெவலப் ஆச்சு. ஏன்னா அந்த போர்ட்டில் வர்ற வருமானம் எல்லாமே, அந்த சின்ன சின்ன சார்ஜஸ்லாம் எல்லாம் கப்பலும் கொடுக்குறாங்களே, இது எல்லாமே பிரிட்டிஷ்க்கு தான் போய் சேர்ந்துச்சு, சிங்கப்பூருக்கு கிடையாது. சிங்கப்பூரில் முக்கால்வாசி பேர் கூலி வேலையை தான் செஞ்சுருந்தாங்க, கூலி தொழிலாளிகளாக தான் இருந்தாங்க முக்கால்வாசி பேர். ஒரு சில பேர்லாம் தான் மர்ச்சன்ட்ஸாக மாறுறாங்க. மர்ச்சன்ட்ஸ் தான் யாருன்னா, இப்போது யூரோப், அப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கப்பல் வருதுன்னு சொன்னால், அவன் இப்போ சைனாவுக்கு விற்கிறதுக்குன்னு சில பொருட்கள்லாம் எடுத்து வந்துருக்குறான். அவன் சைனா கப்பல் வர்ற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிருக்க மாட்டான். அவன் உடனே எப்படியாவது கொடுத்துட்டு கிளம்பணுன்னு தான் பார்ப்பான். அப்போது சில மர்ச்சன்ட்ஸ்லாம் உருவானாங்க, சில லோக்கல் மர்ச்சன்ட்ஸ் தான். அதில் சில சைனீஸ், இந்தியன் மர்ச்சன்ட்ஸும் உருவானாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒன்று கொடுத்து, நான் பொருள்லாம் வாங்கிக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த பொருளெல்லாம் வாங்கி அவங்க வேர் ஹவுஸ், அந்த போர்ட், அந்த ஹார்பர் வேர் ஹவுஸில் வச்சுக்குவாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு சைனீஸ் ஷிப் வருதுன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இவங்க விற்பாங்க. ஒரு நடுவில் ஒரு மீடியேட்டராக ஒரு வேலை செஞ்சாங்க. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 1,10,000 விற்பாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று இதில் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. அது வேணால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான், எல்லாருமே கிடையாது. அவங்களாம் தான் பெரிய பெரிய பணக்காரவங்களாக இருந்தாங்க சிங்கப்பூரில்.
மீதி பேர் எல்லாருமே கூலி தொழிலாளிகள் தான். எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஏன்னா போர்ட்டில் வர்ற எல்லா வருமானமுமே பிரிட்டிஷ்க்கு தான் போச்சு. மீதி பேர்லாம் அங்கே வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லீ குவாங் யூங்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா தான் சிங்கப்பூர் பெரிய பணக்கார நாடா ஆச்சு. எப்படி சிங்கப்பூர் பெரிய பணக்கார நாடாச்சுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.